கமியோதாஸ் கிச்சன் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பன்றி கறி கிரேவி. இது செய்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம். குக்கர்லேயே ஈஸியாக செய்து முடிச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வெங்காயம், தக்காளி, ஆயில் இது மாதிரி எதுவுமே பயன்படுத்தாமல் குறைவான பொருள், அதாவது குறைவான மசாலா இதை மட்டுமே பயன்படுத்தி நம்ம செய்து காமிச்சிருக்கோம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சாதத்து கூட சாப்பிடவும் ஒரு சூப்பரான ரெசிபியாக கூட இது இருக்கும். இந்த பன்றிக்கறி கிரேவியை செய்கிறது ரொம்ப சுலபந்தான். இதை எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு ஒரு குக்கர் மட்டும் போதுமான அளவாக இருக்கும். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. நான் ஸ்டவ்வெல்லாம் ஆன் பண்ணலை. இந்த குக்கரில் நல்லா கழுவிட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கிற பன்றிக்கறி 1 கிலோ அளவு எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பாருங்கள், இது போல் தான் பன்றி கறி இருக்கும். இதோட நம்ம இப்போது புளி தண்ணி சேர்க்க போகிறோம். இந்த கறியை நல்லா நான் 3-4 முறை வாஷ் பண்ணி தான் எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு புளி எடுத்துகிட்டு சுடுதண்ணியில் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டு சக்கையெல்லாம் பிழிஞ்சு எடுத்துகிட்டு அந்த தண்ணியை மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கல்லுப்பும் சேர்த்துக்கோங்க. நான் ஸ்டவ்வெல்லாம் எதுவுமே ஆன் பண்ணலை, வெறுமனே வச்சு தான் இதை செய்து காமிச்சிட்ருக்கிறேன். ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள். இந்த குழம்பு மிளகாய்த்தூள் எப்படி வீட்டிலே அரைக்கிறது அப்படின்னு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன்லேயும் எண்டு ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது. அவ்வளோதான். நம்ம இது கூட எதுவும் பெருசாக மசாலாக்கள் சேர்க்க தேவையில்லை. இப்போது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை நல்லா கலந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு 5-6 பல் போல் பூண்டு நல்லா தோல் உரிச்சிட்டு எடுத்துக்கோங்க. இதை இடிகளில் வச்சு இது போல் ஒன்றும் பாதியமாக இடித்து எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நான் ஒரு 100 ml அளவு கூட தண்ணி இருக்காது, அவ்வளோதான் சேர்த்துருக்கேன். எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்காதீங்க. ஏன்னா பன்றிக்கறியில் நிறைய கொழுப்பு இருக்கும். அந்த ஆயில்லையே நமக்கு இந்த கறி வெந்து வந்துடும். லைட்டாக கறி முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி இருந்தாலே போதும். இப்போ குக்கர் மூடி போட்டு மூடிட்டு ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். நான் ஒரு 5 விசில் போல் விட்டு எடுத்துருந்தேன். கறி நல்லாவே வெந்து வந்திருந்தது. பன்றிக்கறியில் கொழுப்பு அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஆயில் அதிகமாக இருக்கும். இந்த ஆயில் எல்லாத்தையுமே நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், முழுமையாக நீக்க முடியாது. ஒரு 3/4 பாகம் அளவு நம்ம அந்த ஆயிலை எடுத்துடலாம். எடுத்தாச்சு. எடுத்துட்டு ஆயில் எதுவுமே நான் சேர்க்கலை. இதை மேலும் வாசனையை கூட்டுறதுக்காக ஒரு ஆலக்கரண்டி எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம், ரெண்டையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதை வறுத்து சேர்க்கும் போது இந்த பன்றிக்கறியோட கிரேவி வாசனை நல்லா சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெண்டும் கண்டிப்பாக வறுத்துட்டு பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவு பெப்பர், 1 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்து நல்லா வறுந்து வந்திருக்கு. இதை நல்லா முழுமையாக ஆற விட்டுருங்க. ஆறி வந்ததுக்கப்புறமா நீங்கள் மிக்ஸி ஜாரில் பொடியாக அரைச்சிட்டும் சேர்த்துக்கலாம், அல்லது இடிகளில் வச்சு நல்லா இடிச்சிட்டும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இடிகளில் வச்சு நல்லா கொரகொரப்பாக இடிச்சிட்டு தான் சேர்க்க போகிறேன். நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்கும் போது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைஞ்சி வந்துடும். ஏன்னா நம்ம இதை வறுத்துருக்கோம். அதனால் இடிகளில் வச்சு ஒன்றும் பாதியமாக இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு அதாவது மிளகாய் பொடி சேர்த்துருந்தோம், வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள். இப்போ மறுபடிக்கும் ஒரு 3 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. ஏன் இப்போ சேர்க்குறோன்னா, நமக்கு கிரேவி இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக வரணும், அதுக்காக தான் சேர்த்துக்கிறோம். நம்ம எவ்வளோ கம்மியாக தண்ணி சேர்த்துருந்தோம், கறியில் இருந்த தண்ணி, ஆயில் எல்லாமே சேர்ந்துட்டு நமக்கு கிரேவி பக்குவத்துக்கு வரலை. அதாவது இது பாருங்கள், தண்ணி மாதிரி தான் கிடச்சிச்சு. இப்போ மறுபடியும் ஒரு 3 டீஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். காரம்லாம் அதிகமாக இருக்காது. நான் எப்போதுமே இந்த மெத்தடில் தான் செய்வேன். இப்போது இது கூடவே நம்ம வறுத்து வச்சுருந்த மிளகு, சீரகம் இதை இடிகளில் வச்சு நல்லா இடித்து எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5-7 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நமக்கு கிரேவி பக்குவத்துக்கு சூப்பராகவே வந்துடும். இப்போ பாருங்கள், நமக்கு
நல்ல கிரேவி கலர்ஃபுல்லாக சூப்பராக கிடச்சிருக்கு. இது கூட நான் இப்போ 1 டீஸ்பூன் அளவு காஷ்மீர் மிளகாய் பொடியும் சேர்த்துருந்தேன். அது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் இப்போது கடைசியாக 2 கொத்து போல் கருவேப்பிலை இலைகளை சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். இது ஆறி வரும்போது இன்னமுமே நல்லா திக்காக ஒரு சூப்பரான கன்சிஸ்டன்சிக்கு வரும். இப்போ பாருங்கள், நம்ம கறி வெந்து வந்ததுக்கப்புறம் அந்த கொழுப்பு ஆயில் எல்லாமே வடிகட்டிட்டு காமிச்சப்போ எவ்வளோ தண்ணியாட்டம் இருந்தது. இப்போ பாருங்கள் நமக்கு எவ்வளோ திக்னஸாக இருக்குது. நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்க்கும் போது இந்த கிரேவி நல்லா திக்காக கிடைக்கும். இப்போ பாருங்கள், நல்லா முழுமையாக ஆறிடுச்சு. ஆறுனதுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு வேறொரு பவுலுக்கு மாற்றி காமிக்கிறேன். எவ்வளோ திக்காக எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் இந்த பன்றிக்கறி செய்து சாப்பிடுவீங்க அப்படின்னா இந்த மெத்தடில் ஒரு முறை உங்கள் வீட்டுக்கு செய்து கொடுத்து பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சீரகம் மிளகு ரெண்டுமே வறுத்துட்டு பொடி பண்ணிவிட்டு சேர்த்து செய்யும் போது இது நல்ல வாசனையாகவும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். தேங்க்யூ.